இ பாஸ் முறைக்கு கொடைக்கானல் மற்றும் உதகையில் கடும் எதிர்ப்பு என்பது கிளம்பியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொடைக்கானல் இ பாஸ் முறைக்கு கொடைக்கானல் மற்றும் உதகையில் கடும் எதிர்ப்பு என்பது கிளம்பியிருக்கிறது. இ பாஸ் முறை நடைமுறைக்கு வந்தால் மீண்டும் கொரோனா காலத்திற்கே சென்றுவிடுவோம் என்று மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்திற்கு மே மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை வருவார்கள். வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் இ பாஸ் எடுத்துதான் வர வேண்டும் என்ற நடைமுறை செய்திருக்கிறார்கள். இ பாஸை பொறுத்தவரையில் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் கோடை காலங்களில் அதிகமாக வரக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த சுற்றுலாவை நம்பித்தான் இங்குள்ள ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகள், அதேபோல் பல்வேறு வியாபார ஸ்தாபனங்கள், அதோடு இணைந்துள்ள டூரிஸ்ட் டாக்ஸிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் போன்றவர்களெல்லாம் உள்ளார்கள். அவர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை ஒரு வருடம் முழுவதும் இயக்க வேண்டியுள்ளது. இந்த நடைமுறை தற்சமயம் நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் இங்கு இந்த மலர் கண்காட்சி போன்றவற்றுக்கு வருவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் வரும். அப்பொழுதும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் குறைவாகும் போது இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும். எனவே இதை ஒரு மறுபரிசீலனை செய்து இதற்கான தெளிவான தீர்வு. காரணம், தினமும் எத்தனை பேர் இ பாஸ் மூலமாக அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பது தெரியாது. அதுக்கான இதுவரை இன்னும் வரவில்லை. கடந்த காலங்களில் பார்த்தோமேயானால் கோவிட் காலங்களிலேயே கூட இ பாஸ் நடைமுறையில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. அதனால் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வணிகர் சங்க சார்பாக